வணக்கம். என்னோட பேர் சதீஷ் குப்தா. நான் இந்தியாலருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நானு. ஸோ, நான் வந்து மேஜிக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு தலைவரா இருக்கேன் நானு. கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். குழந்தைகளுக்கான நெறைய அனிமேஷன்ஸ் அண்ட் விளையாட்டு பொருட்கள் இந்த மாரி ஒரு தயாரிப்புல வந்து டிஜிட்டல் அண்ட் பிசிக்கல் 2 உலகத்துக்கும் சேர்ந்த மாதிரி கன்டென்ட் கிரியேஷன்ல கடந்த ஒரு 25 வருஷமா நான் வந்து இதுல அ குழந்தைகளுக்கான கன்டென்ட்ட கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, வ அந்த வகையில இந்த கலந்தாய்வரங்கத்துல பேசுறதுக்கு ரொம்பவே அ நல்ல ஒரு உணர்வு இது. அ 25 வருஷமா குழந்தைகளுக்கான கன்டென்ட் கிரியேஷன் அண்ட் ப இதுல வரும்பொழுது, அ குழந்தைகளினுடைய சைக்காலஜி, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது மட்டுமே தான் என்னுடைய வந்து இத்தன வருஷ அனுபவத்திலயும் நான் வேல பார்த்துட்டுருக்கேன் நானு. ஸோ, ஒரு அர்த்தமுள்ள விளையாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, குழந்தைங்க இயற்கையோட இயற்கையோட சேர்ந்து எப்படி வந்து விளையாடலாம் அண்ட் சென்சரி அதாவது உணர்வு மூலியமா இத வந்து நம்ம என்னென்னலாம் குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். அதுல என்ன நன்மைகள் இருக்கும்? உடல் இயக்கத்திறன் பேஸ் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வெளிப்புற கற்றல் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இருக்குங்கிறது ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோடையும், அது என்னென்ன மாரி விளையாட்டுகள்ல இருக்குங்கிறதும், அது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குங்கிறத பத்தியும் நம்ம இன்னைக்கு வந்து இந்த அ இதுல நம்ம பார்க்க போறோம் நம்மோ. ஸோ, இந்த அவுட்டோர் பிளே அப்படிங்கும்பொழுது, அந்த இயற்கையோட விளையாடுறது அப்படிங்கிறதோ, இல்ல இயற்கையோட கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து, இப்போ ஒரு குழந்தைக்கு தாங்கும் திறன், இல்ல ஒரு பிரச்சனையை தீர்க்கும், அதாவது ரெசிலியன்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக் குடுக்கணும்னு ஆசைப்படணும் அப்படின்னா, அது கிளாஸ் ரூம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன் அப்படின்னா, ஒரு அப்ஸ்டக்கிள் கோர்ஸ் வெளிப்புற விளையாட்டு வந்து ஒரு அ ஏறுறது, இறங்குறது, சறுக்குதல் இந்த மாரி வந்து நெறைய அவுட்டோர் விளையாட்டு விளையாடும் பொழுது, அவங்களுக்கான ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி குனிஞ்சு ஒரு கயித்துக்கு கீழ போறதோ, இல்ல நடக்கிறதோ, இந்த மாரி வந்து ஒரு அப்ஸ்டக்கிள் கோர்ஸ் அப்படிங்கிற மூலியமா, ஒரு இயற்கையோட சேர்ந்து இந்த தாங்கும் திறன் அண்ட் பிரச்சனையை தீர்க்கும் திறன வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்க முடியும். ஓகே. அடுத்தது நம்ம போறோம் அப்படின்னா, ஒரு கவனம் அப்படிங்கும் பொழுது, ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இத. இத வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாங்கும் பொழுது, அகெயின் இது வந்து ஒரு இயற்கையோட விளையாடுறதுங்கிறது வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு மூலியமா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த கவனம் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் அட்டென்ஷன வந்து சொல்லி தர முடியும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு வ விளையாட்டுமே வந்து இயற்கையோட இருக்கிறதுக்கு ஒரு 10 ப டாபிக்ஸ நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன் நானு. இப்போ ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மனத்தளர்வு, அதாவது தளர்வு அல்லது மன அழுத்தத்த வந்து குறைக்கிறதுக்கு வந்து வாட்டர் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு விளையாட வைக்கலாம். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்டோர் அ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது தண்ணீல விளையாடுறது அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட்ல தான். அது வந்து வெளியில இல்லாம நார்மலான ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட்ல வாட்டர் ப்ளேங்கிறது வந்து ஒரு மன அழுத்தத்த குறைச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன்ல அவங்க இருக்க வைக்க முடியும் ஆக்சுவலா. அ அதே மாரி இப்ப வந்து ஒரு அ இமேஜினேட்டிவ் பிளேன்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து கற்பனை மற்றும் படைப்பாற்றல வந்து எப்படி வந்து இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேசும்பொழுது, ஒரு சாண்ட் பாக்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ஒரு டப்பால வந்து நெறைய பொருட்கள நீங்க வந்து குட்டி, குட்டி பொருட்கள நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, குழந்தைங்கள எடுக்கிறதுங்கிறது வந்து அது பிரிக்கிறது, எடுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கற்பனை மற்றும் படைப்பாற்றல் வந்து நெறையவே இன்கிரீஸ் ஆகும் ஆக்சுவலா. ஸோ அதே மாரி பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அ சுதந்திரத்தையும், தன்னம்பிக்கையும் அ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய வந்து டாய் கார்ஸு, டாய் அ அ பைக் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுவும் ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட்ல குழந்தைங்க விளையாடுற மாதிரி தெரியும். பட் அவங்களே ஒரு கார ஓட்டுற மாரியும், அவங்களே ஒரு பைக் ஒரு டாய் காரோ, டாய் பைக்கோ தான். இது வந்து ஒரு அவுட்டோர் பிளே.
அந்த வண்டியவோ, அந்த காரையோ அவங்க ஓட்டும் பொழுது, அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா ஃபீல் பண்ணி, அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ இந்த 2 விஷயத்தையும் அவங்க அந்த ஒரு சாதாரண ஒரு கார் ப்ளே, இல்ல ஒரு பைக் ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி மூலியமா நீங்க வந்து ரொம்ப அதிக லெவல்ல அ இன்கிரீஸ் பண்ணலாம். அ ஸோ அ ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் இயற்கையோடு இயந்த அ அ அந்த டாபிக் குள்ள இது வரும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அ சோசியல் இன்டராக்ஷனோ இல்ல வந்து ஒரு டீம் ஒர்க்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு நெறைய ப டீம் கேம்ஸ் இருக்கு. குழந்தைங்கள வந்து டீம் அப் பண்ணி விளையாட வைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெட்ஷீட்ட நீங்க வந்து 4 கார்னர்லயும் குழந்தைங்க பிடிச்சுட்டு அது பாராசூட் கேம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அ அது பிசிக்ஸ் ஆகட்டும், அதுல இருக்கிற சயன்ஸ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து அ அ குழந்தைங்க வந்து கத்துக்குவாங்க. ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, குழு இயக்கவியல் ஆர் ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிற மாரி, அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரலாம். அ சரி ஒரு குழந்தைக்கு வந்து அ பொறுமையும், பொறுப்பும் எப்படி சொல்லி தர முடியும்னு வந்து நெறைய பேருக்கு டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரன்ட்ஸ் ஆகட்டும், பொறுப்பையும், பொறுமையையும் எப்படி நம்ம சொல்லி தர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா. பட் அத வந்து ஒரு சிம்பிள் கார்டனிங் ஆக்டிவிட்டில அந்த விஷயத்த ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி தர முடியும் ஆக்சுவலா. ஸோ அந்த கார்டனிங் அப்படிங்கும்பொழுது ஒரு சாதாரண ஒரு மிளகா விதைய வந்து நம்ம அ அ அ கார்டன் பண்றதுக்கு நம்ம சொல்லி தரும்போது, ஸ்ப்ரவுட் ஆயி ஒரு 2 இலை வந்து, அதுக்கப்புறம் அது வந்து செடியாயி, டெய்லியும் வாட்டர் பண்ணி, அது வந்து ஃபர்ஸ்ட்டு லீஃப் வந்து, இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கரிக்குலத்துல ஒரு குழந்தைங்களுக்கு இத வந்து ஒரு நம்ம சொல்லி தரும் பொழுது, அவங்க வந்து அந்த பொறுமையையும், பொறுப்பையும் வந்து சப்கான்ஷியஸ்ல தே வில் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ இது ரொம்ப அருமையான ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி இது ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி நெறைய அவுட்டோர் ரிலேட்டட் இயற்கை சார்ந்த விஷயங்கள அ நம்ம வந்து சொல்லி தரணுங்கிறது வந்து அ இந்த வெளிப்புறல் கற்றல்ல வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா அது. அ ஸோ அது மாரியே வந்து நீங்க வந்து அ கிரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் சைக்காலஜி குழந்தைங்களுக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து படைப்பாற்றல் மற்றும் சுய வெளிப்பாடுங்கிறது வந்து எப்படி குடுக்கறது அப்படின்னா, சாக் சாக் டிராயிங் அப்படின்னு சொல்லலாம் நம்மோ. இல்ல ரீயூசபிள் பேப்பர்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு பிளெயின் என்விரான்மென்ட்டா அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கும் பொழுது, அதுல வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இல்ல அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன, இல்ல அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து, அந்த டிராயிங்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஆஸ் அடல்ட் நம்ம வந்து அத பார்த்து நம்ம அங்க நெறைய விஷயத்த வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் த கிட். ஸோ அப்படி வந்து அ இத நம்ம குடுக்க முடியும். அ அதே மாரி வந்து ஒரு நேச்சர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். நேச்சர் வாக் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு கேஷுவலான ஒரு வாக்கா இருக்கலாம். ஒரு பார்க்கா இருக்கலாம். இல்ல ஒரு அவுட்டோர் ஏரியால ஒரு நார்மல் கேஷுவல் வாக்கு. இதுல வந்து அந்த குழந்தைங்க வந்து இயற்கையா அமைதியான ஒரு சூழல் இருக்கும். அவங்கள வந்து நம்ம கற்கக்கூடிய நெறைய விஷயங்கள அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. நெறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள எழும். அந்த நெறைய கேள்விகள் ஒவ்வொரு கேள்வியும் அவங்களுக்குள்ள இயற்கையா எழும். அத எல்லாத்தையும் அவங்க வந்து நம்ம ஒரு சூழல உருவாக்கி, அவங்களுக்கு நம்ம ஆன்ஸர் பண்றதுக்கான சூழ்நிலைய உருவாக்கும் பொழுது, அவங்க யாருங்கிறது நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன சொல்லி தரணுங்கிறதும் நமக்கு வந்து அதுல வரும். அதே மாரி இப்போ ஒரு கவனிப்பு திறன் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கணும். இல்ல அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கும் பொழுது, ரொம்ப கேஷுவலா இந்த ஒரு நேச்சர் வாக்ல 10 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இலைய கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன கமாண்ட் வந்து, அந்த கவனிக்கும் திறன வந்து பன்மடங்கு வந்து குழந்தைங்களுக்கு உயர்த்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த 10 விதமான இலைய வந்து அந்த குழந்தை வந்து ப ப தே வில் பிக் அண்ட் சப்மிட். ஸோ அந்த ப்ராசஸ்ல என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியும். வேற வேற தெரியும். அவங்களுக்குள்ள இன்டர்னலா நடக்கிற பல விஷயங்கள் வந்து ரொம்பவே
ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும். இது எல்லாமே பார்க்கறதுக்கு என்னவோ சிம்பிளா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஃபியூச்சர்ல வந்து யூ ஆர் செட்டிங் தி ப்ராசஸ். அந்த குழந்தையினுடைய எண்ண ஓட்டத்தையும், அவங்க எப்படி கவனிக்குங்கிற விஷயத்தையும், அந்த கவனிக்கும் திறனை இன்கிரீஸ் பண்ணி விடுறதாகட்டும், இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் அவங்களுடைய ஸ்கில்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆக்சுவலா. ஸோ அதே மாரி வந்து ராக் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம குடுக்கலாம். ஸோ அ இதுல என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த நினைவாற்றல் அண்ட் கவனம் வந்து அதுல ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலா. பொறுமை அண்டு கவனிப்பு. ஸோ, இப்ப இந்த விஷயத்த அகைன் நம்ம வந்து எப்படி கார்டனிங்ல வந்து பொறுமைய நம்ம பார்த்தோமோ, அதே மாரி அ கவனிப்பு தன்மைய வந்து உயர்த்துறதுக்கு வந்து ஒரு பேர்ட் வாட்சிங் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலியமா ஈஸி கிடையாது. ஒரு வந்து குயில் வந்து சத்தம் வருதுங்கிற அந்த கவனிப்புங்கிறது வந்து சத்தத்த கேட்க முடியும். இது இந்த பறவையிலிருந்து தான் வருதுங்கிற அந்த ஒரு சின்ன கேள்வி ஒரு டீச்சராவோ, இல்ல ஒரு பேரண்டாவோ அந்த குழந்தைக்கு இந்த சத்தம் எதனுடைய சத்தம்? இது காக்கா சத்தம். இது வந்து ஒரு குயில் சத்தம் அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு ட்ரிகர் நம்ம குடுப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்றதாகட்டும். இது வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். பட் ஆனா இதுல வந்து அந்த கவனிப்பு தன்மை வந்து தனித்தனியா பிரித்து ஆய்ந்து, ஓகே இது வந்து இந்த சத்தம், இந்த சத்தம். இது வந்து குயில் சத்தம். இது வந்து காக்கா சத்தம். இது வந்து குருவியினுடைய சத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கவனிப்பு தன்மைய வந்து பன்மடங்கு உயர்த்தும். பேர்ட் வாட்சிங் அப்படிங்கிற ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டில. அ இப்போ வந்து அறிவியல் அண்ட் ஆர்வத்த வந்து நம்மோ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நேச்சுரலா எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ, இப்ப அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக் வாட்சிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து எத்தன பக்ஸ் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ குடுத்துட்டு சாதாரண ஒரு புல் தரையில அவங்கள நீங்க பார்க்க வைக்கும்போது, எத்தன விதமான அ உயிர்கள் நம்மள சார்ந்து இருக்கு. அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து குழந்தைங்க கத்துக்குவாங்க ஆக்சுவலா. அ இது வந்து அறிவியல் சார்ந்த ஒரு ஆர்வத்த நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு குடுக்க வைக்க முடியும். அது சிம்பிள் ஆக்டிவிட்டி பக் ஹண்ட். ஒரு எத்தன பக்ஸ் அவங்களால பார்க்க முடியுதுங்கும் பொழுது, இந்த ஆக்டிவிட்டில அவங்க கத்துக்க முடியும். ஒரு சறுக்கு மரம் ஏறுதலா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மரம் ஏறுறதா இருக்கட்டும், இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இந்த குட்டி மரத்த நீங்க வந்து மேல ஏறுங்க. இந்த சறுக்கு மரத்துல மேல ஏறி கீழ சறுக்குங்க அப்படிங்கிற அந்த ஒரு இந்த ட்ரீ கிளைம்பிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அந்த ரிஸ்க் அசஸ்மென்ட்ங்கிறது வந்து செல்ஃபாவே நடக்கும் அது. ஒரு குழந்தைங்களுக்கு உள்ள அந்த மாற்றம். இதெல்லாம் நம்ம வந்து வி ஆர் சப்போஸ்ட் டூ எக்ஸ்போஸ் தெம். அந்த இடத்துக்கு போகணும். அவங்க ஏறணும். ஏறும் பொழுது எங்க பிடிமானம், கீழ விழுந்தா என்ன ஆகும்? எவ்வளோ இடத்துல நம்ம சப்போர்ட் வைக்கணுங்கிற பல விஷயங்கள் மைண்டுக்குள்ள நடக்கும். ஸோ, அந்த ட்ரீ கிளைம்பிங் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாரி தெரியும். ஆனா, அதுல வந்து அவங்களுக்கு த மொமெண்ட் தே கிளைம்ப் அப் 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப்ன்னு போம்போது அந்த நம்பிக்கை என்னால முடியும் அப்படிங்கிற இடமோ, இல்ல வந்து அந்த ரிஸ்க் அசஸ்மென்ட் எங்க கால் வைக்கணும், எங்க கை வைக்கணும், இல்ல கீழ விழுந்தா அடிபடுங்கிற அந்த ஒரு நெறைய விஷயங்கள் உள்ள நடக்கும். அந்த குழந்தைகளுக்குள்ள எதுவுமே செய்யாம இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி அவங்க பண்றதன் மூலியமாவே அவங்க வந்து இந்த விஷயத்த அவங்க கத்துக்க முடியும். ஸோ, வ இதெல்லாமே வந்து இயற்கை நம்ம அ பிள்ளைகளுக்கான ஒரு இது. இப்போ அடுத்தது, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இயற்கையோட என்னென்ன மாரிலாம் ஆக்டிவிட்டி அவுட்டோர் பிளே மூலியமா அவங்களுக்கு என்னென்னலாம் கத்துக்க முடியுங்கிற லிஸ்ட்ட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நானு. இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த உணர்வு மேம்பாடு அப்டிங்கிறது வந்து, இது வந்து சென்சரி ஆர்கன்ஸ் அப்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அ சென்சரி ஆர்கன்ஸ்னுடைய அது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிரஷன். இது வந்து நெறைய விஷயங்கள் கியூரியாசிட்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு. எல்லாமே சென்சஸ் தான். அப்ப வந்து அ குழந்தைங்களுக்கு வந்து மண்ணு ஒரு டப்பால வந்து மண்ணு குடுத்துட்டு, அதுல வந்து அ ஒரு வீடு கட்டுறதாகட்டும், அதுல வந்து ஒரு ஜன்னல் கதவு வைக்கிறதாகட்டும், அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வாட்டர் பீட்ஸ் ப்ளே அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அது வந்து நெறைய விஷயங்கள் அதுல வரும். அதுல வந்து சென்டர்டு பீட்ஸ் எல்லாம் வரும் நமக்கு. என்ன? தொடு உணர்தல் என்ன? அத தொட்டு பார்க்கும் பொழுது இருக்கிற அந்த ஃபீல் என்ன? அது வந்து சாஃப்ட்டா இருக்கிறது என்ன? ஹார்டா இருக்கிறது என்ன? இது எல்லாமே வந்து சென்சரி ரிலேட்டட் விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா வந்து ஷேவிங் ஃபோம் இருக்கு, ஷேவிங் கிரீம் இருக்கு.
இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அது என்ன அப்படிங்கிற அந்த ஃபீல் அந்த விரல்கள்ல அந்த சென்சரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஃபீட்பேக் டூ தி பிரெயின் செல்ஸ். ஒவ்வொரு ப அந்த தன்மை என்னங்கிறத வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் மூலியமா நம்ம வந்து இது ப குடுக்க முடியும் ஆக்சுவலா. அ ஒரு ஃபெதர் பிளேன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மயில் இறகோ, இல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு பறவையினுடைய இறகோ நம்ம வந்து அது வந்து எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒரு அரிசியோ, பருப்போ குடுக்கும்போது அது ஹார்டா இருக்குங்கிறது, இதெல்லாம் வந்து அந்த தொடு உணர்தல், சென்சரி ஆர்கன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கண்ணுக்கு என்ன அப்டின்னா, இப்போ பபிள்ஸ நீங்க வந்து அ பபிள் ப்ளே அப்டின்னு சொல்லுவோம் நம்ம. நார்மலா பபிள்ஸ் போகும். அது வந்து அது மூவ்மெண்ட் ஆகட்டும், இல்ல அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல அது உடையறதாகட்டும், என்ன நடக்குதுங்கிறது வந்து அந்த ஒரு குட்டி குழந்தை நெறைய விஷயங்கள் இத வந்து அப்சர்வ் பண்ணும். இதெல்லாமே வந்து அ சென்சரி பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் கால்ல வந்து ஒரு பார்க்ல வந்து இப்ப கண்ட்ரோல்ட் என்வைரன்மென்ட்ல எகைன் நடக்க சொல்றதாகட்டும், அந்த நடக்கும் பொழுது கால்கள்ல வந்து இது வந்து சாஃப்ட்டான இடம், இது வந்து சூடு இருக்கு, இது வந்து தர வந்து எப்படி இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு. இந்த மாரி வந்து வெறும் கால்ல நடக்கும் பொழுது பல உணர்வுகள் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா உள்ள போகும் அது. ஸோ இதெல்லாம் வந்து சென்சரி ரிலேட்டடான அ விஷயங்கள் ஆக்சுவலா வந்து நம்ம அ சொல்லி தர முடியும் இதுல. இப்போ வந்து ஒரு டப் ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல வந்து அ கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் பருப்பு, இல்ல வந்து கொஞ்சம் கடுகு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு, அந்த குழந்தைய வந்து இதெல்லாம் தனியா பிரிச்சு மட்டும் வையுங்க அப்படின்னு ஒரு சின்ன கமாண்ட் நீங்க குடுக்கும் பொழுது, ஒண்ணொண்ணும் தனியா அவங்க பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிறதுல வந்து இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இவ்ளோ நுணுக்கமா சில விஷயங்கள் அவங்க த மொமெண்ட் தே செப்பரேட் திங்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபோக்கஸ், அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து நேச்சுரலா இன்கிரீஸ் ஆகுங்கிறத வந்து நீங்க ஆக்சுவலா பார்க்க முடியும் அதுல நீங்க. அம் அடுத்தது இப்போ சென்சரிங்கிறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் இப்ப சொன்னத நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்தது வந்து இந்த உடல் இயக்கத்திறன் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டமா அது என்ன அப்படின்னா, அ நார்மலா ஒரு யோகா ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்க அ சொல்லலாம். அதுல வந்து அ என்ன மாரி எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து பாடி போஸ்சர் என்ன? பாடி அவேர்னஸ் என்ன? நமக்கு வந்து எப்படி வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகுது? ஸோ இதெல்லாமே வந்து ப உடல் சார்ந்த விஷயங்கள் ஆக்சுவலா. சின்னதா ஒரு அ ரைம்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு அ எஜுகேஷனல் சாங் ஆகட்டும், அந்த சாங்குக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் அவர் ஹியூமன் பாடி. அது என்னங்கிற அந்த அவேர்னஸ் இட் வில் கெட் இன்கிரீஸ்டு. அது மாரி அனிமல் வாக் அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, ஒரு நாய்க்குட்டி மாரி எப்படி வந்து நம்ம போவோம் அப்படிங்கிறத அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் வந்து பல மடங்கு உயரும் இதுல. அந்த நாய்க்குட்டி மாரி நடக்கிறது, பூனை மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து 4 கால்ல நடக்கிறதுனா, அது எப்படி இதுல வந்து ஒரு அனிமல் அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அத மாரி வந்து ரீகிரியேட் பண்ணும்பொழுது, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதா வந்து இந்த அ ஹூலா ஹூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது இந்த ரிங் மாரி அவங்க வந்து இடுப்புல மாட்டிட்டு அவங்க சுத்துறதாகட்டும். அது வந்து அல்டிமேட் ஃபோக்கஸுக்கான எக்ஸர்சைஸ் இது ஆக்சுவலா. ஒரு மியூசிக்க கேட்கணும். அந்த மியூசிக்குக்கு தகுந்த மாரி அத வந்து நம்ம அந்த ரிங்க வந்து இடுப்புல சுத்துறதாகட்டும். இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ஃபோக்கஸ்லயும், அந்த பாடி அவேர் ஸ்டேட்லயும் இருந்து, இதெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலியமா அவங்களுக்கு வந்து அ இந்த விஷயங்கள அ சொல்ல முடியும் ஆக்சுவலா. பிசிக்கல் பேஸ்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டிங்கும் பொழுது நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. எல்லாமே வந்து இது வந்து பாடி பேஸ்டு அ அவேர்னஸ வந்து கிரியேட் பண்ணும். பேலன்சிங் பீம் அப்படின்னு இருக்கு. ஸோ டக் ஆஃப் வாரு, ஸோ ஜம்பிங் கேம்ஸ் இது எல்லாமே வந்து அவுட்டோர் பேஸ்டு பிளேங்கிற மாரி நம்ம எடுத்துக்க முடியும் ஆக்சுவலா. இதெல்லாம் தான் அந்த கை, கால் ஒருங்கிணைப்புங்கிறதெல்லாம் தான் நான் சொன்ன எல்லா கேம்ஸ்லயுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆர்வத்த தூண்டி, லேர்னிங்கும் இருக்கும். அதே சமயம் பிளேஃபுல்லாவும் இருக்கும். ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு போய் சேரும். இப்படி அ ய
பார்க்கும் பொழுது நான் வந்து ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருந்தேன். அந்த கலரிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆ பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நம்ம பிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூ பிசிக்கல் உலகத்துல ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை கலர் பண்றதாகட்டும், இல்ல வந்து எத்தன முறை வேணா கலர் பண்ணலாங்கிறது தான் வந்து இப்ப நான் வந்து அது புதுசா நான் வந்து கண்டுபிடிச்சு, அது வந்து ஒரு பிசிக்கல் டாயா வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காகிதத்துல எத்தன முறை வேணா ஒரு குழந்தை ஸ்கெட்ச்லயோ, கிரையான்லயோ, மார்க்கர்லயோ, வாட்டர் கலர்லயோ எத்தன முறை வேணா கலர் பண்ணி, அத வந்து திருப்பியும் தொடச்சு பார்த்து, எந்த விதமான பயமும் இல்லாம என்வைரன்மென்டல் ஃப்ரெண்ட்லியா அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கெட்சையோ, பேனாவையோ புடிச்சு அத வந்து கலர் பண்ணுது அப்படிங்கும் பொழுது, தே வில் லேர்ன் ஆக்சுவலா. ஸோ, இந்த நான் டிஜிட்டல்னு சொல்லும்போது அதே ப்ராடக்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு இன்னைக்கு மொபைல் ஃபோன வந்து அந்த குழந்தைங்களுடைய டிராயிங்ல வைக்கும் பொழுது, அது ஒரு காக்கா வரைஞ்சிருந்ததுன்னா, அந்த காக்கா மேல ஃபோன் காட்டும் பொழுது, காக்காவினுடைய சத்தம் எப்படி இருக்குங்கிறத வந்து காட்டுறதாகட்டும், அது வந்து எப்படியெல்லாம் என்ன சொல்றதோ, இல்ல வரைஞ்சு பார்க்கிறதோ, இந்த மாரி வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு அவுட்டோர் ஆக்டிவிட்டி கேமா தமிழ் கத்துக்கிறது எப்படி? அப்படிங்கிறத முதற்கொண்டு ஒரு ஒரு ஃபோன அங்க வந்து நம்ம காட்டும் பொழுது, கம்ப்ளீட் தமிழ் சொல்லி தரும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, 2 சொற்கள் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே யாருடைய உதவியும் இல்லாம ஒரு குழந்தையா தனியா வந்து அவங்களே கத்துக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோன் மட்டும் இருந்தா போதும். ஸ்மார்ட் ஃபோன் இருந்தா, அந்த குழந்தை கம்ப்ளீட் தமிழ் வந்து அவங்க கலரிங் மூலியமாவே கத்துக்கலாங்கிற மாரிலாம் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அ தயார் பண்ணி மார்க்கெட்லயும் இருக்கு. ஸோ, அது மாரி வந்து அந்த அர்த்தமுள்ள விளையாட்டு அண்ட் வெளிப்புற கற்றல் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, ப இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து அ அந்த பேசிஸ்ல இருக்குங்கிறது, அந்த அ ஆக்டிவிட்டி அவங்களுக்கு குடுக்கும் பொழுது, அவங்களுடைய வளர்ச்சிய நீங்க பார்க்கலாம். பிற்காலத்திலயும் அவங்க வந்து பெரிய ஆளா வர்றதுக்கான முன்மாதிரியா நம்ம இதெல்லாம் அவங்களுக்கு குடுக்கும் பொழுது, பிரமாதமா அவங்க வந்து ஃபியூச்சர்ல தே வில் மேட்ச் வித் தி டெக்னாலஜி அண்ட் தேர் ஓன் பிசிக்கல் திங். ஸோ, இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் நானு. அ நன்றிங்க. தேங்க் யூ.